நிகழ்தகவு. பெற்ற தகப்பனை பஸ் ஸ்டாப்பில் அரிவாளால் வெட்டி போட்ட மகன். தந்தையின் இடுப்பில் உள்ள அரஞ்ஞான் கயிற்றில் கிடந்த பீரோ சாவியை எடுத்து வந்து தனது மனைவியிடம் கொடுத்துவிட்டு போலீசில் சரண்டர். அரிவாளால் வெட்டப்பட்டு உயிரிழந்து கிடந்த கணவனை பார்த்து கதறி எழுத மனைவி. பெற்ற தகப்பனை பஸ் ஸ்டாண்டில் வைத்து மகன் வெட்டி சாய்க்க என்ன காரணம்? தந்தையின் இடுப்பில் இருந்த பீரோ சாவியை எடுத்து வந்து தனது மனைவியிடம் கொடுத்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? நெல்லை சிவந்திப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஆண், சார் எங்க அப்பாவை நான் வெட்டி கொன்னுட்டேன், என்னைய கைது பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சு? எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ண? அவருடைய சடலம் எங்க கிடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க கிராமத்துல உள்ள பஸ் ஸ்டாப்ல தான் சடலம் கிடக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். அடுத்து அங்க போன போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த நபர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் அவங்க அப்பாவை ஏன் அவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. பாளையங்கோட்டை பக்கத்துல உள்ள முத்தூர் கிராமத்தை சேர்ந்த 75 முதியவர் பூலையா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வயசானதால விவசாய நிலத்தை சரியா கவனிச்சுக்க முடியல. மகனுக்கும் விவசாயத்துல பெருசா நாட்டம் இல்லைங்கிறதால விவசாய நிலங்களை வித்துறலாம்னு முடிவெடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 1,40,00,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதுல 46 லட்சத்தை மகன் கணேசுக்கு கொடுத்துட்டு மகள்கள் 3 பேருக்கும் தலா 20 லட்சம்னு பிரிச்சு கொடுத்திருக்காரு. கடைசி காலத்துல தனக்கும் தன்னோட மனைவி முத்துலட்சுமிக்கும் பணம் வேணும்னு 34 லட்சத்தை பீரோவுல வச்சிருந்திருக்காரு. பணத்தை வங்கியில போட்டு வைக்கணும், சாகுற வரைக்கும் இந்த பணம் தான் நம்ம 2 பேரையும் காப்பாத்தும்னு சொல்லியிருக்காரு பூலையா. இதுக்கிடையில நான் வீடு கட்ட போறேன், அதுக்காக 56 லட்சத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிட்டேன், அதனால இன்னும் எனக்கு 10 லட்சம் பணம் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டிருக்காரு மகன் கணேசன். அதுக்கு கையில இருக்கிற பணத்தை வச்சு வீடு கட்டுற வேலையை பாரு, 10 லட்சத்தை அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்காரு பூலையா. அதெல்லாம் முடியாது, கான்ட்ராக்ட் பேசிட்டா மொத்த பணத்தையும் கையில கொடுத்துறணும், அதனால உடனே தந்தாகணும்னு அடம் பிடிச்சிருக்காரு. ஆனா பூலையா உடனே பணத்தை கொடுக்கல. அதனால டென்ஷனான கணேசன் 10 லட்சம் கேட்டும் தர மாட்டேங்கிறார்னு தன்னோட மனைவி கிட்ட புலம்பி இருக்காரு. ஆனாலும் கணேசனுக்கு கோபம் குறையவே இல்லை. கடைக்கு போய் மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு பூலையா. அப்போ சட்டைக்கு பின்னால அரிவாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போன கணேசன் 10 லட்சம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காரு. வீடு கட்டுற வேலையை பாரு, கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு பூலையா. கேட்டு பார்த்தும் பொறுமை இழந்த கணேசன் அரிவாளால அப்பாவை வெட்டி போட்டுட்டு அவரோட இடுப்புல அரைஞான் கயிறுல இருந்த பீரோவுடைய சாவியை எடுத்திருக்காரு. அதோட வீட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போன கணேசன் பீரோவை திறந்து அதுல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்திருக்காரு. எங்க அப்பாவை கொன்னுட்டேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பணத்தை வச்சு வீடு கட்டி முடிச்சிருன்னு சொல்லியிருக்காரு கணேசன். அடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் சரணடைஞ்சிருக்காரு கணேசன். பெத்து வளர்த்த அப்பாவையே பணத்துக்காக மகன் கொலை பண்ணியிருக்கிறது கிராம மக்கள் மத்தியில கொந்தளிப்பதான் ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்தகவு.